ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் வித் கலியுக மனசாட்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் 2026 யார் முதல்வர். அந்த தேர்தலை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் வரும்பொழுதும் நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்காதா, இந்த முறையாவது நம்மளுடைய வாழ்வாதாரம் கொஞ்சம் முன்னேறாதா அப்படின்னு நினைச்சிட்டு தான் நம்ம ஓட்டு போடுறோம். இங்க பல தலைவர்களை கொண்டு வரோம். ஒரு காலகட்டத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தலைவர்கள் இறந்த பின்பு அவங்கள்ட்ட என்ன சொத்து மதிப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 ஜோடி செருப்பு, ஒரு 2 பேண்ட் சட்டை, அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த எழுதுற பேனா, இந்த மாதிரி குறிப்பேடுகளா ஒரு வரலாற்று பதிவா இருந்துட்டு இருந்தது. ஆனா இன்றைக்கு இருக்கும் ஆட்சியாளர்கள் பாத்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸ் அவ்வளோ இருக்கு. புரியுதுங்களா? பினாமி பேர்ல இங்க பல பதுக்கலும் ஊழல் ஆட்சியாளர்களும் தான் இங்க அதிகம். ஒவ்வொரு முறையும் நம்ம புலம்பிட்டு இருக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. தயவு செய்து சொல்றேன், 2026ல புதிதாக ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும். நம்ம எல்லார் மேலேயும் நம்பிக்கை வைக்கிறோம் ஒவ்வொரு முறையும். ஆனால் தேர்தல் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நாம அதை பெருசா நம்ம பட்ட துன்பங்கள் கண்ணுக்கு வர்றது கிடையாது. இதுதான் கண்ணுக்கு வருது. அதை வாங்கி வச்சுக்கோங்க. ஆனா உங்களுக்கான ஒரு தலைவரை நீங்க தேர்ந்தெடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் 3 முறை முதல்வர், 4 முறை முதல்வர்லாம் ஆட்சி செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. அதுல மிகப்பெரிய அளவுல சுரண்டலும், மிகப்பெரிய அளவுல பல குற்ற வழக்குகளும் தான் அங்க அதிகமா நடந்துகிட்டு இருக்குது, நடந்தேறிட்டு இருக்குது. அதனால நம்ம திரும்ப திரும்ப அதே ஆட்சியாளர்களுக்கு ஓட்டு போட்டு நிரந்தர முதல்வர்ங்கிறது நிறைய ஒத்து ஊதுற வேலைகள்லாம் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுல நிறைய கைக்கூலிகள் இருக்கிறாங்க. கார்பரேட்டுக்கு எவன் சப்போர்ட் பண்ணாம தன்னுடைய மக்களுக்காக விழிப்புணர்வா இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றானோ அந்த மாதிரி தலைவர்களை தேர்ந்தெடுங்க. நீங்க நினைக்கலாம், எங்கடா முதலா இந்த மாதிரிதான் வராங்க, அப்புறம் போக போக பாத்தீங்கன்னாக்கா அவனும் சுரண்ட ஆரம்பிச்சிடறான் அப்படின்னு. நான் என்ன சொல்றேன்னாக்கா, இப்படி நம்ம பயன்படுத்தினா என்ன இந்த வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறேன். முதல் முறையா இப்ப 3 முறை ஆட்சியாளர்கள் 4 முறை ஆட்சி செஞ்சிருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கிறோம். மாறி மாறி வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த முறை புதுசா ஒருத்தவன்ட கொடுப்போமே, அவனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எப்படி செய்யறான், செயலாக்கம் பண்றாங்கிறத நம்ம பார்ப்போம். முதல் முறையா அவன் அந்த 5 ஆண்டு காலத்துல என்னென்ன செய்யறான், மக்களுக்கு எந்த அளவுக்கு தன்னுடைய அர்ப்பணிப்பை கொடுக்குறாங்கிறத பார்ப்போம். அப்படி இல்ல அந்த மாதிரி செய்ய முடியல அப்படின்னு நினைச்சு ஒதுங்குறவங்க மத்தியில அடுத்ததா வேற ஆட்சியாளர்கள், ஒவ்வொரு முறையும் ஆட்சியாளர்களை மாத்துவோம். நம்ம ஏதாவது ஒரு ஆட்சியில யாசம் நம்மளுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காமையா போயிடும். 3 முறை ஆட்சியாளர்கள், 4 முறை ஆட்சியாளர்களை தவிர்த்து இந்த முறை 2026ல் சிறப்பான ஒரு தரமான ஒரு சம்பவமா நம்ம பண்ணணும். இல்லைனாக்க நம்ம வாழ்வாதாரம் கெட்டு சீரழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில ஆட்சியாளர்கள் இருக்கும் பொழுது பெரிதான குற்றம், பாலியல் வழக்குகளோ இல்ல இந்த மாதிரி அடிதடி ரவுடிசியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் பெருசா நடந்தது கிடையாது. ஆனா ஒரு சில ஆட்சியாளர் ஒரு ஆட்சியாளர் வந்தா மட்டும் பாத்தீங்கன்னா நிறைய பாலியல் வழக்கு, நிறைய ரவுடிசியம், குற்ற வழக்குகள் அதிகமாக இருக்கும் ஆட்சி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இனி வரும் காலங்களில் ஒரு சிறப்பான ஒரு வாழ்வியலுக்காக நாம போராடி ஒரு நல்ல முறையான ஒரு ஆட்சியை கொண்டு வருவோம். நம்மளுக்கெல்லாம் விடிவு காலம் வரல. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க விடிஞ்சிருச்சு, ஆட்சி விடிஞ்சிருச்சு அப்படின்னு. விடியல. என்னைக்கு விடிய போதுன்னு தெரியல. காமராசர் ஐயா இருந்த பொழுதும், அண்ணா இருந்த போதும், இவங்கெல்லாம் இருந்தபோது பாத்தீங்கன்னா விடிஞ்சுது. இனி வரும் காலங்களில் விடியுமா என்னன்னு தெரியல. ஒரு மனசாட்சி குற்ற உணர்வே இல்லாம சமுதாய வலைத்தளத்துல ஏதோ ஒரு வீடியோ போட்டு போஸ்ட் போட்டு விடுறாங்க. எப்படின்னாக்கா, எங்களுடைய ஆட்சி இவ்வளவு சிறப்பா போயிட்டு இருக்கு, நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இத பொதுவெளியில மக்கள் மத்தியில, அதாவது எல்லா கட்சி உறுப்பினர்களும் எல்லா கட்சிக்காரங்களையும் வச்சுக்கிட்டு நம்ம இந்த வீடியோவை ஷூட் பண்ணோம்னாக்க எந்த அளவுக்கு நல்லா இருக்கும். யாருமே பேசாம சும்மா இருப்பாங்களா? உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு மேடையில பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது 1000 ரூபாய் 1000 ரூபான்னு சொல்லி இது பண்ணாங்க. அந்த 1000 ரூபாய என்ன சார் 1000 ரூபாயை வச்சு ஒரு மூக்குத்தி கூட வாங்க முடியாதுன்னு சொல்லி ஒரு அம்மா பேசி பெரும் விமர்சனமானாங்க. அப்படி இருக்கும் பொழுது நிறைய கேள்விகள் இருக்கு மக்கள் மத்தியில. அதெல்லாம் கேட்கக்கூடிய நிலைமையில நீங்களும் இல்ல,
அத சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு மக்களுக்கும் இல்ல. நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க. நாங்க இப்படி பண்றோம், அப்படி பண்றோம், இவ்வளவு சிறப்பா செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு. சப்போஸ் நீங்க செய்யக்கூடிய விஷயம் மக்களுக்கு சரியா போய் சேருதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இங்க இல்ல. அதனால கூடுமான வரையும் இந்த ஆட்சி மாற்றத்த நம்ம தான் கொண்டு வந்து ஒரு மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவா இந்த பதிவ பதிவிடுறேன். இத வந்து நெறைய பேர் வந்துருவான் ஆட்டிக்கிட்டு. இவன் கைக்கூலி, அவன் கைக்கூலி, இவன்ட்ட இது பண்றான், அவன்ட்ட இது பண்றாங்கிற மாரி நெறைய சொல்லுவாங்க. எவன் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டும். இது உங்களுக்கான பதிவு, நம்மளுக்கான பதிவா பதிவிடுறேன். நன்றி, வணக்கம்.